உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலான்னா உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து கடல மாவுங்க, கடல மாவில் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூளுங்க, கொஞ்சம் வந்து சீரகத்தூள் போட்டிருக்குறேங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்தி நல்லா கொஞ்சம் கெட்டியாக பதமாக நல்லா செஞ்சு வச்சுருக்குறேங்க. பஜ்ஜி போடுற மாதிரி ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிட்டுங்க. 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றினா போதுங்க. பாருங்கள், பஜ்ஜி நல்லா அப்படியே பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. அப்படி லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாயங்காலம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு டீ வச்சு குடித்தா நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பஜ்ஜி வேகும்போது திருப்பி நல்லா ஒன்றுங்க, அப்போ தான் நல்லா வேகுங்க. பஜ்ஜி 10 நிமிஷத்தில் பஜ்ஜி ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பஜ்ஜி. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. நல்லா சிகப்பாக வர்ற மாதிரிக்கும் வேக வைக்கணுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகுங்க. பஜ்ஜி நல்லா வெந்துருச்சுங்க. பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மத்தியானம் சாப்பாட்டு கூட இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு வச்சு சாப்பிட்லாங்க. பருப்பு சாம்பாருக்கு, ரச சாப்பாடுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பொரியல் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு வச்சுக்கிட்டு
சாப்பிட்லாங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பஜ்ஜி நல்லா வெந்துருச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க.